ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வழியாக நம்ம மோடிஜி கண்ணீர் விட்டு கதறியே விட்டார் ஐயா அப்படின்ற மாதிரி ஒரு காட்சி இன்றைக்கி நடந்திருக்கு. அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தான் உத்தரப்பிரதேசத்தில் அவர் போட்டியிடக்கூடிய வாரணாசி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. இந்த வேட்பு மனுக்கு முன்னாடி அதாவது ஒரு பயந்த மனிதனும் ஒரு பதறிய மனிதன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் வெளிநாட்டில் தேர்தலெலாம் பார்த்துருப்பீங்க. அமெரிக்க தேர்தலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ட்ரம்ப் மேலே கேஸ் இருக்குது. ட்ரம்ப் மேலே வந்து ஒரு அதாவது ஆபாச நடிகைக்கு பணம் கொடுத்ததா 1 கோடி ரூபா பணம், முதல்ல 100 கோடினாங்க. அதுக்கப்புறம் வழக்கு விசாரணைக்கு வரும்போது 1 கோடி ஆக்கிட்டாங்க. ஏன் 1 கோடி ரூபாயை ஆபாச நடிகை கொடுத்தீர்கள் என்ற கேள்வி அந்த வழக்கு போய்கிட்டு இருக்கு. அந்த வழக்கில் சிக்கின ட்ரம்ப்பு கூட அடித்து நீதிமன்றம் சொன்ன உத்தரவை மீறி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 முறை மீறியிருக்காரு. ஒவ்வொரு முனையும் $5000 அவருக்கு அபராதம் வைக்கப்பட்டிருக்கு. 5000னா 4,60,000 ரூபா, பல முறை 4,60,000 ரூபா, கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாயை வந்து அவர் பல முறை 9ஆவது முறை கட்டிவிட்டார். 10ஆவது முறை நீதிமன்றம் வந்து வார்ன் பண்ணியிருக்கு, இனிமேல் வந்து உத்தரவை மீறினால் கைது செய்து உள்ளே வைக்கப்படணும். அப்படிப்பட்ட ட்ரம்ப்பே அழுகலை. அதே மாதிரி தோற்க போகிறவர் என்று வயதானவரான இந்த பைடன் இருக்கார், அமெரிக்க அதிபர், அவரே கண்ணீர் விட்டு அழுதில்லை. ஆனால் மோடி அழுதுட்டார். இதைத்தான் வந்து ராகுல் சொல்லியிருந்தாப்புல ஒரு 20 நாளைக்கு முன்னாடி. புரட்டு புத்தலாட்டத்தில் இறங்கி இருக்கிற மோடி இப்போ ஆவேசமாக பல பொய்களை சொல்ல ஆரம்பிக்கிறார், மண்ணவாரி தூத்த ஆரம்பிக்கிறார். எதிர்கட்சிகளை வந்து ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிச்சிருக்க மோடி ஒரு கட்டத்தில் தேர்தல் நெருங்க ஒரு நாள் பரப்புரையில் கண்ணீர் விட்டு கதறப் போகிறார். அது விரைவில் நடக்கப் போகிறது அப்படின்னு ராகுல் சொன்னார். அது இன்றைக்கி நடந்துச்சு. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா கங்கை ஆற்றுல போய் பூஜைங்க பயங்கர. இப்படி ஒரு பக்தனை இந்த உலகம் இந்து மதம் கண்டதில்லை அப்படின்ற மாதிரி பல தவ முனிவர்களும் ஞானிகளும் அகோரிகளும் இருக்கக்கூடிய அந்த மதத்தில் வந்து இப்படி ஒரு பூஜை எவனும் பண்ணியிருக்க மாட்டாங்க. நேற்று பூராமே போய் காசி விஸ்வநாதர் கோயிலில் உட்காந்து அப்படி லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணது, லிங்கத்துக்கு பூஜைகள் செய்தது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த பிராமணர்கள் தான் இங்கே நிறையா இருப்பாங்க. பொதுவாக அந்த காசி விஸ்வநாதர் கோவிலில் அங்கே போய் உட்காந்து அந்த லிங்கத்திற்கு இவரே அபிஷேகம் செய்திருக்கிறார், இவரே பூக்களை போட்டிருக்கிறார். இப்படிலாம் பக்தி முத்தி போய் உச்சத்துக்கு ஏறி போயிடுச்சு. இன்றைக்கி காலையில் என்ன பண்ணியிருக்காருன்னா, இன்றைக்கி மனு தாக்கல் வாரணாசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு தாக்கல் செய்யணும். என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முதல்ல போய் கங்கையில் புனித நீராடுறாரு. நீராடி அப்படியே எந்திரிக்கிறாரு, சந்தனத்தை பூசுகிறாரு. அப்புறம் அங்கேருந்து போட்டில் ஏறி இன்னொரு காட்டுக்கு போகிறாரு, அங்கே ஒரு சிறப்பு பூஜை நடத்துகிறாரு. அதற்கப்புறம் என்னென்னா, தேர்தல் விதிமுறைகளை இந்த மோடி அவர்கள் துளி கூட மதிக்கிறதில்ல. அதாவது மோடி மீதெல்லாம் தேர்தல் விதிமீறல் வழக்கு போட்டால் தினந்தோறும் ஒரு வழக்கு 2 வழக்கு, ஒவ்வொரு கூட்டத்தில் பேசக்கூடிய விஷயங்களுக்கும் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒரு வழக்கு 2 வழக்கு போட வேண்டிய ஒரு சூழலில் இருக்குது. இதை பற்றி உச்சநீதிமன்றத்திற்கு அப்பீலுக்கு போயிருக்காங்க. தேர்தல் கமிஷனுக்கு பல முறை கடிதங்கள் எழுதியும் அவர்கள் டமாரமாக உட்காந்துருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கூட்டத்தையே கூட்டு வந்திருக்காங்க. ஊர்வலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை தான், இத்தனை வாகனம் தான் வரணும், சரிங்களா, இத்தனை பேர் தான் உள்ளே வரணுன்னு இருக்குது. 4 பேர் தான் மனு தாக்கல் செய்யும்போது வேட்பாளரோடு வரணுன்னு இருக்குது. அதை மட்டும் அங்கே கடைபிடித்திருக்கிறார். யாருன்னா 2 பரதேசிகள், 2 சாமியார்கள். நீங்கள் பரதேசினா தப்பாக நினைக்கக்கூடாது, 2 சாமியார்கள், ஆன்மீகவாதிகள்னு வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க உங்கள் இஷ்டத்துக்கு. அதாவது ஒருத்தர் சட்டை போடாத காந்தி மாதிரி தாடி வச்சுருக்காரு, ஒரு துண்டை போடுறாரு. இவர் யாருன்னே பார்த்ததில்லை. எந்த மீடியாவுமே மோடியுடன் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் சென்றிருந்தார்னு மட்டும்தான் போட்டிருக்கானே தவிர, நானும் தேடி பார்த்துட்டு ஏஎன்ஐ இருக்கட்டும், ஏஎன்சியாக இருக்கட்டும், ஃபாரின் மீடியா இருக்கட்டும், எல்லாருமே மோடி அண்டு உத்தரப்பிரதேச முதலமைச்சர்னு போட்டிருக்கு. ஆனால் மோடி பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார், ஒரு பரதேசி உட்கார்ந்துருந்தார். பரதேசி அப்படின்னா இந்து மதத்தில் வந்து இந்த குடும்பத்தை விட்டு பரதேசம் போகிறவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆன்மீகத்தை நோக்கி போகக்கூடியவர்கள், கண்காணா தூரத்துக்கு எங்கே வேணாலும் போவான், எங்கே வேணாலும் படுப்பான், அந்த மாதிரி ஆட்கள் தான் அந்த மாதிரி. ஸோ அப்போ மோடி கூட ஒருத்தர் உட்காந்துருந்தார், அவர் யாருன்னே தெரியல. அதுக்கப்புறம் வந்து யோகி ஆதித்யநாத்தை பின்னாடி தள்ளி விட்டாங்க. அப்போ அவர் யோகி இல்லையா, அவர் சன்னியாசி இல்லையா, அவர் வந்து காவி ட்ரெஸ் போட்டிருக்காரு, அவர் வந்து மிகப்பெரிய யோகினா அனைத்தையும் கலந்தவர்கள் தான். போகங்கள் யோகங்கள் அண்ணா, அதாவது யோகாசனா செய்கிறதுலேருந்து எல்லா விஷயத்துலேயும் அவர்கள் வந்து தானம்,
தியானம், இப்படி எல்லா விஷயத்துலையும் அவர்கள் பெரிய ஆட்களாக இருக்கணும். மிகப்பெரிய சிந்தனாவாதிகளாக இருந்தவர் தான் யோகி. ஆனால் இவர்கள் யோகின்னு சும்மா பேரை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணி விட்டாங்க. ஏன்னா ஒரு டைம் யோகா பண்ணும்போது கூட கால் கட 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 கடன்னு ஆடுற வீடியோ வந்து நிறையா வைரல் ஆயிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட யோகியை கூப்பிட்டு போய் பின்னாடி சீட்டில் உட்கார வச்சுட்டாங்க, பக்கத்தில் இன்னொரு யோகியை உட்கார வச்சுருக்காங்க. அப்போ யோகி ஆதித்யநாத் யோகி இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அவர் ஆன்மீகவாதி இல்லையா, அவர் சன்னியாசி இல்லையான்ற மாதிரியான கேள்வி அவர்களே கேட்க வச்சுருக்காங்க எதிர்கட்சிக்காரங்கள. பக்கத்தில் இன்னொரு வயதான கிழவனை உட்காந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாடி ஆதித்யநாத் அந்த வீடியோ போடுறேன், நீங்கள் பாருங்கள், அதில் உட்காந்துருக்காரு. இன்னொரு வீடியோ நீங்கள் ஸ்பெஷல் வீடியோ இதில் பார்க்க போகிறீங்க. என்ன அப்படின்னா, மோடி கதறி, அதாவது தழுக்க வாய் அப்படியே குளற அப்படியே ரொம்ப இதாகிட்டார். மோடி வந்து கங்கை ஆற்றில் அவர் வந்து தழுக்க பேசிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஊர்வலமாக வராரு. இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விதிமுறை மீறல் அப்படின்னா இராணுவ அமைச்சருங்க, ஏன்னா எல்லா ஒரு 3-4 துறை அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த முதலமைச்சர்கள் அப்படின்னு ஒரு பெருங்கூட்டத்தை கூட்டிகிட்டு வாகனத்தில் தான் வரக்கூடாது அப்படின்னா 6 கிலோமீட்டருக்கு ஊர்வலமாக வந்திருக்காங்க, வாகனத்தில் வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறம் ஊர்வலமாக நடந்து வந்துட்டு அதற்கப்புறம் 4 பேர் மட்டும் உள்ளே போய் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கலெக்டர் ஆஃபீஸில் கட்ட பெஞ்சு தான் கிடக்கும் எப்போவுமே. உத்தரப்பிரதேசோட நிலை வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் மோடி வரார், இவர் வரார், அவர் வராருன்னொடனே புதுசாக சேர் ஆர்டர் பண்ணி 2 நாளைக்கு முன்னாடி தான் கலெக்டர் ஆஃபீஸில் உட்கார சேரை அப்படி போட்டிருக்காங்க. இது போக 4 பேர் தான் வேட்பாளரோட வரணும், அப்படி 3 பேர் வரணுன்றீங்க. அப்புறம் சைடில் கம்பியில் காக்கா உட்காந்துருந்த மாதிரி வரிசையாக எதுக்கு அதிகாரி உட்காந்துருக்கான்னு தெரியல. ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா தெரியும். இவர்கள்லாம் யார், இவரெல்லாம் தேர்தல் அதிகாரிகள் எதற்காக கலெக்டர் ஆஃபீஸில் இப்படி வரிசையாக உட்காந்துருக்காங்கன்னு தெரில. அதில் ஒருத்தர் எந்திரிச்சு நிற்கிறாரு மோடிக்கு பயந்து. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலையில் மோடி இன்றைக்கு வாரணாசி தொகுதியில் மட்டும்தான் அவர் போட்டி போடுறாரு. அங்கே வந்து இன்னைக்கு போய் தன்னுடைய மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். தாக்கல் செய்து விட்டு பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். ஏற்கனவே வந்து இப்போ வந்து இந்த ஓட்டெடுப்பு எடுப்பாங்க, அதாவது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்தாலும் சரி, பல முன்னணி ஆங்கில நாளிதழ்களில் யாருடைய பேச்சுக்கு மகாராஷ்டிராவில், அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு நாளிதழ்கள், டெல்லி நாளிதழில் என்ன பண்ணுறாங்கன்னா யாருக்கு செல்வாக்கு கூடியிருக்கிறது, யார் பேச்சை மக்கள் ரசித்து கேட்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80%, 75% மேலே, சும்மா 5-10% கூடலாம் கிடையாது, மேலே ராகுலுக்கும் மோடிக்கு வந்து 15%, 20% வருது. அதே மாதிரி சிவசேனா வந்து பல்வேறு பேச்சுக்களை லைவ் பண்ணியிருக்கு, சிவசேனா கட்சி லைவ் பண்ணியிருக்கு. இதில் ராகுல் பேச்சை கேட்டவர்கள் 10,000 பேர், 30,000 பேர், 35,000 பேர் வந்து அந்த சேனலில் பார்த்துருக்கான். மோடி ஸ்பீச்சை வந்து எத்தனை பேர் கேட்டிருக்காங்கன்னா 1300 பேர், 1500 பேர் தான் கேட்டிருக்கான். ஏன்னா வடநாடாக இருந்தாலும் சரி, மகாராஷ்டிராவாக இருந்தாலும் சரி, உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் சரி, இந்த மாநிலங்கள் எல்லாம் மோடி செல்வாக்கு மிக அதல பாதாளத்தில் சரிந்து கிடைக்கிறன்றது இதே ஒரு சாட்சி. இன்றைக்கி ஒரு நல்ல நேரத்தில் மோடிக்கு நல்ல நேரம்னா இப்போ இந்த நாட்டுக்கு கெட்ட நேரம். அதனால் இந்திய மக்களுக்கு நல்ல நேரத்தில் மோடி வந்து தேர்தலில் போட்டியிடுவதற்கான மனுவை யோகி ஆதித்யநாத் மற்றும் 2 பரதேசிகளை அழைத்து சென்று மனு தாக்கல் செய்திருக்கிறார். எனவே இனி பிரச்சாரம் நமக்கு தீவிரமாகும். இதற்கு ஏற்கனவே வந்து யூபியில் டோட்டலாக ட்ரெண்டு மாறி உத்தரப்பிரதேசில் கிட்டத்தட்ட 40 இடங்கள் இவர்கள் வருவார்களா என்கிற அளவில் இருக்குது. எனவே மோடி களத்தில் இன்னி இறங்கிடுவார். இன்னி வேறு எங்கேயும் போக மாட்டார். பஞ்சாபுக்கு போகிறதா ஐடியாவே இல்லை போல். இதுவரைக்கும் பஞ்சாப் ஹரியானாவுக்கு போகிறதுக்கான சார்ட்டே தயாரிக்கலை இன்னும். இது வந்து இந்த தேர்தல் வந்து என்னைக்குன்னா 1ஆம் தேதி நடக்குது. அதுக்கான மனு தாக்கல் தான் நடைபெற்றிருக்கிறது. 25ஆம் தேதி அந்த பஞ்சாப் பகுதியில் நடக்குது. அதற்கெல்லாம் இவர் பிரச்சாரத்துக்கு போவாரா போக மாட்டாரா அப்படின்றதே தெரியல. அதை நாம் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். ஒரு வழியாக வாரணாசி தொகுதியில் மீண்டும் 3வது முறையாக மோடி போட்டு போடுகிறார். ஏன்னா இந்த முறை எவ்வளோ வாக்குகள் வாங்குகிறார், ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவர் பிஜேபி ஆட்சிக்கு வருதோ இல்லையோ, மோடி அந்த தொகுதியில் ஜெயிச்சுடுவார். ஆனால் பிஜேபி ஆட்சிக்கு வராது. அதாவது ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டைடு அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்களே. ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு, ஆனால் பேஷண்ட் செத்து போயிட்டார். தையெல்லாம் டாக்டர் கரெக்டாக போட்டார், கரெக்டாக குடலை அறுத்து தையெல்லாம் போட்டார், பக்காவாக ஆயிடுச்சு பாடி, ஆனால் பேஷண்ட் போயிடுச்சு அப்படின்றக்காக தான் மோடி இங்கே ஜெயிச்சுடுவார், பாஜக ஆட்சி போச்சு அப்படின்ற மாதிரி தான் இப்போது அங்கே உள்ள நிலவரங்கள் இருக்குது. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். மற்றும் ஒரு தகவலோடு உங்களை விரைவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.